அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்க, அன்றாட வாழ்வில் நிறைய குழந்தையின்மை காரணமாக ரொம்ப வருத்தத்தில் கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்காங்க. இந்த வருத்தங்களை உண்டாயிருக்க காரணம் நம்முடைய வாழ்வியல் முறைதான ஒழிய வேறு காரணங்களாக எதுவும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா, திருமணமானவர்கள் திருமணமாகி ஒரு 10 மாதமாக ஒரு வருஷத்துலேயே கருத்தரிப்பு மையங்களை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாழ்வில் இருக்குது. அதுக்கு காரணம் நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாற்றிக்கணும். அது எப்படியெல்லாம் மாற்றிக்கணுங்கிறத தான் நான் இப்போ விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் உணவு. நம்ம உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிட்றோமானா இல்லை, சாப்பிட்றதில்ல. சரியான முறையில் உணவை எடுக்கிறோமா, அந்த உணவில் சத்து மிகுந்து இருக்கா அப்படின்னா அந்த உணவையும் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ சத்துக்காக சாப்பிட்றத விட சுவைக்காக சாப்பிட்றங்கிற உணவு பழக்கம் தான் அதிகமாகிட்டுருக்கு. எப்போ சுவைக்காக மட்டுமே உணவு எடுக்கிற பழக்கத்தை உண்டாக்கிட்டோமோ அப்போ அதோடைய உணவில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ் குறையிறதுனால தான் இப்போ நாம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோங்கிறது பல பேர்த்துக்கு புரிகிறதே இல்லை. ரெண்டாவது, உணவுலேயே இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடிமேட் ஃபுட்டாக நோக்கி போயிட்டுருக்கோம். உலகிலேயே அதிக காய்கறிகளை உணவுகளுடைய சாப்பிடக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். இந்த தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான காய்கறிகள் இருந்துச்சு. இப்போ இன்றைய அப்படியே சுருங்கி ஒரு 10 கீரைக்கு வந்துட்டோம். ஒரு 10 காய்கறிகளுக்குள்ள நம்ம வாழ்க்கையை சுருக்கிக்கிட்டே வந்துட்டோம். அந்த உணவுகளை சுருக்கிட்டு வந்துட்டோம். எதில் அதிக கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சோம்னா துரித உணவுகளில் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லாமல் நம்முடைய இது உணவை தவிர்த்து நம்மளுடைய வாழ்வியல் முறை லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணுறோம்? சரியான நேரத்துக்கு தூங்குறதில்ல. இரவு பூரா கண் விழிச்சிருக்கோம், பகலில் தூங்குகிறோம். மறுபடியும் என்ன செய்கிறோம்? அதே தான் ரொட்டீனாக நம்ம எப்படி தூங்கணுமோ தூக்கமின்மை காரணமாக தூக்கமின்மை காரணம் வந்துச்சுனாவே உடனடியாக மன அழுத்தம் வந்துடும். மன அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் மன அழுத்தத்தினால் வந்துடும். அப்புறம் என்ன செய்கிறோன்னுட்டா, மன அழுத்தத்துக்கு தீர்வு என்ன அப்படின்னா அது இயற்கை முறையில் தீர்வு தேடப்படல. மது அதான் மன அழுத்தத்துக்கான மாற்று பாதை என்ன அப்படின்னா, என்ன சொல்லணும், மது பெற்றுக்கிறோம், மது அருந்துகிறோம், புகையிலை பொருட்கள் போய்க்கிறோம், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் போயிருக்கோம். இதெல்லாம் நேரடியாக ஆண்களின் ஆகட்டும் பெண்களாகட்டும் நேரடியாக அவங்களுடைய உயிரணுக்களை பாதிக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த ஒரு விஷயம் தெரியல. அது அறியாமையாலேயே அது மாதிரி போயிடுறாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இதிலேருந்து விடுபடணும்னா உங்கள் சரியான உணவை பழக்கத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க, சரியான தூக்கத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க. மன அழுத்தத்துக்கெல்லாம் நீங்கள் மாற்று வழியாக தேடி மதுவுக்கும் புயலைக்கும் அடிமையாக வேண்டியது. வெரி சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல். அந்த எண்ணெய் குளியலை மிக பிரமாதமாக செய்யலாம். நீங்கள் வீட்டிலையே ஒரு நல்லெண்ணெயை போட்டு ஜீரகத்தில் இது பண்ணிட்ட பிற்பாடு உச்சி முதல் உள்ளங்காலேருந்து உச்சந்தலை வரைக்கும் நீங்கள் நல்லா ஆயில் பாத்தை எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு நல்லா ஹாட் வாட்டரில் குளியல் பண்ணிவிட்டு நீங்கள் பகலில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி ஐஸ்கிரீமு, ஸ்வீட்ஸு, பழங்கள், தயிர், நெய் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனசைட்டிஸ் வர வாய்ப்புகள், ஹெட்டேக் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் பகலில் தூங்கக்கூடாது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரொட்டீனாக வாரம் ஒரு முறை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மன அழுத்தம் ஈஸியாக குறைஞ்சிடும். நல்ல அந்த தூக்கமின்மை, இன்சோம்னியாங்கிற தூக்கமின்மையும் போயிடும். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு மாற்று வழி மது தான், புகையிலை, இதெல்லாம் ஊடகங்கள் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுக்கு மாற்றாக நம்ம நிறைய விஷயங்களை மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமையே நம்ம நம்மளுடைய ஓன் இதாக யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் நம்மளாவே நம்மளுடைய உடற்தகுதியை டிசைட் பண்ணிக்கிறோம். அதில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள். எப்போவுமே அந்த மன அழுத்தம் டெவலப் ஆயிடுச்சு, மன அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆண்களுக்கு உடனடியாக பாதிக்கிறது ஆண்மை குறைவு தான். அதை எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது இந்த ஆண்களுடைய ஆண்குறிங்கிறது ஏதோ ஒரு நரம்புனாலேயோ இதனாலே ஆனதில்லை. அது லட்சக்கணக்கான இரத்த நாளங்களால் ஆனக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் தானாக வந்துடும். இதுதான் இதுக்கு பின்னாடி நீங்கள் ஊடகங்களை பார்க்கக்கூடிய சுயநலம் அதெல்லாம் ஒரு காரணமே அல்ல. நீங்கள் வீக்காகிறீங்க, உங்களுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் வீக் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்,
ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் டெவலப் ஆயிரும். அது டெவலப் பண்ணால் அடுத்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனுங்கிற விஷயமும் டெவலப் ஆயிரும். இது பற்றியான ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைய இளைஞர்கள்ட்ட எல்லாமே இருக்கிறதா ஒரு பெரிய வருத்தக்கூடிய விஷயமா இருக்குது.